வாங்க கதை பேசலாமா? இன்றைக்கி என்ன கதை பேச போகிறோன்னா, நம்மளோட கிச்சனில் வாரத்துக்கு 2 தடவையாவது சமைக்கிற இட்லியோட நண்பனாகிய சாம்பாரை பற்றி தான். இட்லி கூட சாப்பிடுவோம், வடை கூட சாப்பிடுவோம், சாப்பாடு கூட சாப்பிடுவோம், கல்யாண வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இது கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம தஞ்சாவூரில் தான். ஆனால் யாருக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சம்பாஜி மகாராஜாவுக்காக. இவர் சத்ரபதி சிவாஜி மன்னரோட மகன். மகாராஷ்டிராவில் தால் ஆம்ட்டிங்கிற ஒரு உணவு ரொம்ப ஃபேமஸ், எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு. இதுக்கு கோக்கும் புளியை பயன்படுத்தி செய்வாங்க. இதுதான் அந்த கோக்கும் புளி. இந்த புளியை பயன்படுத்தி தான் இது செய்வாங்க. சம்பாஜி மகாராஜா தஞ்சாவூருக்கு வருகை தந்தப்போ அவருக்கு ரொம்ப பிடித்தமான தால் ஆம்ட்டி செய்யலான்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கு நம்ம ஊரில் கோக்கும் புளி கிடைக்காது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த மன்னருக்கு நம்ம ஊரில் விளையிற புளியை பயன்படுத்தி பருப்பையும் பயன்படுத்தி ஒரு உணவு செய்யலான்னு உருவானது தான் நம்மளுடைய சாம்பார். சம்பாஜி மகாராஜாவை கௌரவிக்கிற விதமாக சம்பாஜி ப்ளஸ் ஆகார் சாம்பார்னு மாறிச்சு. நன்றி.